ஜல்லிக்கட்டு பிரச்சினை தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. அதில் பங்கேற்க வந்த பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜல்லிக்கட்டு பிரச்சினையை தமிழக கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜல்லிக்கட்டு அமைப்பினரோடு 20ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதுவரை எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா சென்ற 2015 நோட்டிபிகேஷன் கொடுத்த நாளில் இருந்து இன்றைய நாள் வரை அதற்காக வழக்காடு மன்றமாக இருக்கட்டும், அதற்கான அபிடவிட் தயார் பண்றதா இருக்கட்டும், அத்தனையிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. பீட்டா அமைப்பு என்ன சொல்லுது? அவசர சட்டம் போட்டா நீ கையெழுத்து போடாதே என்று குடியரசுத் தலைவரிடம் சொல்கிறார்கள். ஒருவேளை இங்கே அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினால் என்றால் அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக அப்படி என்றால் அவர்கள் நோக்கம் என்ன? மிருகத்தை பாதுகாப்பதா இல்லை என்றால் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குவதா? நிச்சயமாக 20ஆம் தேதி 12 மணிக்கு நாங்கள் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களை, அதுவும் அனைத்து அமைப்புகளோடு, குறிப்பாக அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் அந்த பகுதியை சார்ந்த முக்கிய தலைவர்களும் மக்கள் தலைவர்களும் எங்களோடு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு அமைப்பை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதும் நிரந்தரமாக கொண்டு வருவது வரை ஓயாது.